அந்த காலத்துல சார் ஏன் வீடு ஆத்து பக்கத்தில் கட்டுறாங்க? ஏன் மேடம்? தண்ணி தண்ணி வீட்டு தண்ணி தேவைப்படுது. வீட்டுக்கு வந்து குளிக்கிறோம், எல்லாமே தண்ணி தான் மேடம். பக்கத்தில் வீடு பக்கத்தில் அந்த காலத்துக்கு என்ன பண்ணுவாங்க? விவசாயத்துக்கு பண்ணுவாங்க, வீடு பக்கம் எல்லாமே போட்டாங்க சார். இல்லாட்டி இந்த தண்ணி எங்கே 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 ஆறு இருக்கோ அங்கெல்லாம் கிணறு போட்டோம், தண்ணி வரும். உண்மை இல்லை சார், தண்ணி கீழே போயிட்டு கிணறு வரும், தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். உண்மை இல்லை சார், அதான் தண்ணி எல்லாருக்கும் தேவை. எந்த எந்த காலத்தோடு சார் எல்லாம் தண்ணி. இப்போ வந்து பம்பை போட்டு பம்ப் பண்ணி இன்னும் தூரம் அனுப்புகிறாங்க. சொல்லுங்க சார், ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு கோயம்புத்தூர்ல. என்ன தண்ணி கோயம்புத்தூர்ல? அது மாதிரி நீங்களே ஒரு பக்கம் போட்டுக்கிறீங்க. உலகத்து உலகத்து எந்த தண்ணி கொடுத்துருக்கீங்க? எந்த ஊசி தண்ணி கொடுத்துருக்கீங்க? சொல்றது பேசுறது இந்த உலகம். சிலிக்கு போயிருக்கீங்களா? ரஷ்யாவுக்கு போயிருக்கீங்களா? பிரான்ஸ் போயிருக்கீங்களா? சைனாவுக்கு போயிருக்கீங்களா? எங்க போயிருக்கீங்க? முஸ்லிம் என்ன சொல்றான்னா, இந்த ஆய் சம்சம் என்ன மேடம்? ஆய் சம்சம் வந்து இயற்கையா பூமியில இருந்து வருது. எங்க? மக்கா கிட்ட. மக்கா, அந்த மக்கா கற்கள் அது பக்கத்திலே தண்ணி வந்துட்டே இருக்கு. எவ்வளவு காலம் வந்துட்டே இருக்கு. அவன் எடுத்து எடுத்து காட்டான இருப்பான். இந்த மெக்கா போறவங்க தண்ணி கொண்டு வருவாங்க. என்னோட கேள்வி, அந்த தண்ணி இயற்கையாக இருக்கா அல்லது கல்லு போட்ட கல்லு வராத வந்துச்சா? அந்த கருப்பு கல்லு போறது முன்னுக்கே இருந்துச்சா? அந்த கற்கள் போட்ட பிறகு வந்துச்சா? முன்னுக்கே இருந்துச்சா? அது முன்னுக்கே இருக்கு. இது இயற்கை சார், இயற்கை. அது கோயில் கட்ட மட்டும் ஒண்ணு இங்க கோயில் காலம் சொல்ல முடியுமா? தப்பு. இப்பயே போங்க சார், பட்டிநாத் போங்க. யார் பட்டிநாத் போறீங்க? பட்டிநாத் யார் போயிருக்கீங்க? அங்க சார், அங்க வந்து சுடுதண்ணி வரும். சுடுதண்ணி பயங்கரம் வந்துட்டே இருக்கு. எல்லாமே குளிக்கலாம். ஒரு குளமே கட்டி போட்டுருக்கான். அங்க கோயில் கட்டிருக்கான். கோயில்ல தண்ணி வந்துச்சா? தமிழ்நாடு கோயில் கட்டினாங்களா? என்ன சார்? அதுதான் சார். இப்ப வந்து அந்த கோயில சுடுதண்ணி வருது. ஐஸ் சார், ஐஸ் ஐஸ். எப்படி சுடுதண்ணி வருது? எப்படி? இயற்கை, இயற்கை சார். யாரும் ஒண்ணு கூட பூமி அடியில சார் எல்லாம் சூடு. அந்த தண்ணி கீழே ஒரு இன்னொரு ஆறு வந்து கீழே பூமிக்கு தண்ணி ஊற்றி போட்டுருக்கு. அந்த தண்ணி வரும், சூடா வரும். ரொம்ப சூடு சார், ரொம்ப சூடு. நீங்க போய் பாருங்க, அப்படியே ஒரு 70 டிகிரி சி. கொஞ்சம் தண்ணியை கலந்த போயிடும், தெரியும். தண்ணி பாடும் வந்துட்டே 24 hours a day, 365 days for hundreds of years. எவ்வளவு காலமா தண்ணி வந்துட்டே இருக்கு மேடம். அது கோயில் கட்டினால வருதா அல்லது இயற்கை இருக்கா? மனிதர்கள் நான் கோயில் கட்டினா அதான் தண்ணி வந்துச்சு அவங்களே. அதே மாதிரி எத்தனை வருது வருது சார் கோயில சத்தமே. அதே மாதிரி எத்தனை வருது வருது. நீச்சல் போக தண்ணி அப்படியே அடிக்கும், அடிக்கும், நின்றுடும். பாத்தீங்களா? அது பேர் என்ன? கிரேசர். கிரேசர் தண்ணி அடிக்கும் சார். ஃபுல்லா நல்லா அடிச்சு நின்றுடும். அது இயற்கை. நம்ம ஒரு கோயில் கட்டிட்டு வந்தாங்க போயிட்டு சார், கோயில் கட்டி புக்குள்ள ஆரம்பிச்சோம். இயற்கை யாரும் பார்க்கல, இதுதான் இயற்கை. எக்ஸ்ப்ளோரிங் நேச்சர். இதெல்லாம் வச்சு நம்ம ஊரா போறோம், எல்லாரும் பார்க்கலாம். இதை பார்க்கணும்னு நம்ம கப்பை கட்டி போயிட்டு மீனை பிடிக்கிறது. இந்த மாதிரி மீனை திமுங்களுமே பிடிச்சாங்க சார். அவ்வளோ ஒரு திமுங்களும் கப்பல் இருக்கிறதுலாம் எதுக்கு சார் விளக்க திமுலாம் பிடிச்சா? எதுக்கு விளக்க திமுலாம் பிடிச்சாங்க? அந்த கொழுப்பை எடுத்து இரும்பொழுது, அந்த கொழுப்பு எடுத்து விளக்கு போடுறது. அந்த திமிகள் பயங்கர கொழுப்பு இருக்கும். ஏன் கொழுப்பு இருக்க மேடம்? ஏன் கொழுப்பு இருக்க திமிங்கலாம்? அந்த கோல் வேலை தாங்குது. ரொம்ப கோல்டா இருக்கும். அப்புறம் 0 டிகிரி சி கீழே போனா போலியா அந்த மாதிரி அந்த கொழுப்பு இருந்தானா இதுக்கெல்லாம் வந்து அந்த இதே தாங்கும். அந்த கோல் அதை குடிச்சு சுட்டு எடுத்து அதை பண்ணி கேட்டல் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? எண்ணெய் எடுக்கணும். இந்த எண்ணெய் நல்ல எண்ணெய். வேற என்ன? நல்ல எண்ணெய் சார்.
எவ்வளோ இருக்கிறோம்? எவ்வளோ சார்? ஒரு மாசம் இந்தியா பூரா இருக்கு சார். இந்தியா பூரா எவ்வளவு விலைக்கு இருக்கு? இந்த ரூபு பத்தா இருக்கும் என்ன எல்லா கோயிலும் சேர்த்துங்க. தமிழ்நாடு ஃபுல்லா கோயில் எடுத்து ஒரு டப்பா, எத்தனை டப்பா இருக்கு போடுவோம் சார். எங்க சார் எல்லாம் போகுது மேடம்? எங்க போகுது? எல்லாம் எரிச்சு காப்பாற்ற அவசரம் மாறுது. உண்மையா சார்? ஒரு விளக்கு என்ன போகும்? அப்படி ஃபுல்லா விளக்கு இருக்குங்க சார். ஒரு விளக்கு போதாதா சார்? வெள்ளிக்கிழமை இல்ல சனிக்கிழமை எத்தனை விளக்கு போட்டிருக்கு சார்? என்ன விளக்கு சார்? நெய் விளக்கு. அப்போதான் கடவுள் கண் திறப்பாரு. ஏன் கண் திறக்க மாட்டாரு? ஒரு பொம்பளை சார், ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். ஸோ பால் கூட இருக்கணும். என்ன மேடம்? பால் கூட அவங்க காசு இல்லை சார். என்ன பண்ணாங்க சார்? இந்த பின் எங்கள் ஊரில் வந்து பால் வந்து பவுடர் விற்பாங்க. அதை 2 கண்டி போட்டு கண்டி கொண்டு போனாங்க சார். அந்த பூசை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார். வெளியே போட்டு வச்சாங்க சார். சுயான பால் கொண்டு வா, அப்போ உள்ளு வர முடியும். யார் மேல் கடவுள்? இந்த கஷ்டப்படுற பொண்ணு வந்து ஏதோ ஒரு பால் கூட நல்லதா கொண்டு போதா, அதை பூசை பிளாக் பண்றாங்க. அவன் கடவுள் யார் சார் கடவுள்? அதே மால் பாவை தான். மால் பாவை சீப்பா இருக்கு. மால் பாவை போட்டு கொண்டு பவுடர் பால் சார். பவுடர் பால் சார். இவ்வளோ பவுடர் பால் இருக்கா சார்? அவங்க போட்டு எனக்கு ஃபீலாக கலந்துக்கலாம். எல்லாம் அந்த மாதிரி போட்டு கொண்டுச்சு கூலி வெட்டினா வெட்டினா. ஸோ வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? Are we pleasing the God or God is doing God? இதெல்லாம் யாரும் புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். இயற்கையோட ஜாமான் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் சார். ஒரு விஷயம் சார், விளக்கு கடல் எண்ணெய் நல்ல எண்ணெய் விளக்கு ஏற்றுறீங்க சார். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து எப்படின்னா விளக்கு நல்ல எண்ணெய் ஊற்றி வீட்டில் விளக்கு ஏற்றணும்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை பழகினாங்க. இப்போ நாங்கள் அதை வச்சு ஏற்றுறோம். இப்போ நாங்கள் இதை செய்யலாமா வேண்டாமா? இல்லை இதெல்லாம் அன்பு காமிக்க மேடம். விளக்கில் காமிக்க வேஸ்ட் பண்ணாங்க. அந்த எண்ணெய் நல்ல எண்ணெய் ஏலக்குடி கொடுக்கும் மாதிரி சத்தா இருக்கும். கொஞ்சம் ஏலக்குடி பாப்பா ஸ்கூலில் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு கரண்டி கொடுக்கும் மேடம். சத்தா இல்லையா மேடம்? சத்தா இல்லையா மேடம்? அதை செய்யுங்க. அது மட்டும் கூட குடும்பத்தை வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. ஏன் என் வீட்டுக்காரர் இருக்காரு, ஏன் மனைவி இருக்காரு, அந்த போய் சால்வ் பண்ண விட்டுவிட்டு விளக்கெல்லாம் ஒன்றும் மாறாது மேடம். வேற மாறவே மாறாது. நம்ம தான் பண்ணணும். இதே மாதிரி சார், இதே மாதிரி ஒரு லேடி வந்தாங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை போகும்போது வீட்டெல்லாம் கல்வி இருக்காங்க. என்ன பண்ணிக்கிறாங்க? நாங்கள் இப்போதான் வந்து லட்சுமி பூஜை பண்ணணும். என்ன பூஜை? லட்சுமி பூஜை. 2000 ரூபாய் எங்கள் ஊர் காசு. பெரிய காசு. 2000 ரூபாய் எங்கள் ஊர் காசு. அவங்க ஊர் காசு வந்து 20 ரூபாய் போட்டு சார். போய் பார்க்கும்போது ஐயா உங்கள் ஊரில் 100 க்ராஸ் பண்ணி அந்த 1000 தான் காசு கொண்டு போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை. அந்த 2000 டிக்கெட்டை வந்து என்ன பண்ணா 100 வச்சுட்டு ஒரு 10 சிங்கிள் மதர் போய் கொடுங்க. 10 சிங்கிள் மதர் கொடுங்க. அவங்களோட வாழ்க்கை வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் உனக்கு ப்ராஸ்பரிட்டியாக மாற போகுது. பூஜை பண்ண ஒன்றும் வர வரல மேடம். காசு தான் போச்சு. யாரு லட்சுமி பூஜை பண்றது? காசு குறை